உலகத்தில் 14 வகையான வார் இருக்குது. அதில் ஒரு வார் பயோ வார். இது நாட்டில் நேரடியாக தாக்குதல் நடத்த முடியாமல் நோய்களை பரப்பி அந்த நாட்டோட வளர்ச்சியை கெடுக்கிறது. இன்னும் உங்களுக்கு சிம்பிளாக சொல்லணுன்னா, நிலத்தடி நீர்வளம் இருக்கிற இடத்துல சீமக்கருவேல விதைகளை பரப்பி அந்த நிலத்தடி நீர்வளத்தை கெடுக்கிறது. சேம் இவங்க ஒரு கேம் டெவலப்பர். ரஷ்யன் கவர்மெண்ட் ஸ்பான்சர் பண்ணுறாங்க. இந்த கேமை அமெரிக்காவில் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க. ஒரு நாட்டோட வளர்ச்சியே யங்ஸ்டர் கையில் தான் இருக்குது. யங்ஸ்டர் இந்த கேமுக்கு அடிக்ட் ஆக்கி அந்த நாட்டோட வளர்ச்சியை கெடுக்கிறது தான் இதோட வேலை. இந்த கேமோட மோட்டிவ் என்னன்னா, ஒருத்தனை 10 நிமிஷத்தில் 80 கிலோமீட்டர் வேகத்தில் வர சொல்லுவாங்க. அடுத்த லெவலில் 5 நிமிஷத்தில் அதை விட இன்னும் அதிகமாக வர சொல்லுவாங்க. இன்னும் அடுத்த லெவல் போகும்போது டோட்டலாக அவனை கேமுக்கு அடிக்ட் ஆக்கி அவனை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுவாங்க. ஒரு டீ கடையில் ஸ்னைப்பர் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. கதவை திறந்து வச்சுக்கிட்டு க்ரைம் பண்ணுறாங்க. எந்த அளவுக்கு சுதந்திரம் கிடைச்சதுன்னா இந்த மாதிரி பண்ணுவாங்க. This is Mr. Vasan, cybercrime employee, software developing department. ஆமாம், நான் சீனியர் பேசுகிறேன். நீங்கள்? ஓகே மிஸ்டர் வாசன், வெல்கம் டு த கேம். இப்போ நீங்கள் உங்கள் ஆஃபீஸில் இருக்கீங்க. உங்கள் ஆஃபீஸ்லேருந்து 13.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் உங்கள் வீடு இருக்குது. நீங்கள் 10 மினிட்ஸில் உங்கள் வீட்டுக்கு வரணும்னா 81 km/h ஸ்பீடில் வந்தாகணும். நான் இதுக்கு அவ்வளோ வேகமா? ஏன்னா அப்போ தான் மிஸ்டர் வாசன் நீங்கள் 10 மினிட்ஸில் உங்கள் வீட்டுக்கு வர முடியும். மிஸ்டர் வாசன், நான் இதுக்கு 10 நிமிஷத்தில் வீட்டுக்கு வரணும். மிஸ்டர் வாசன், உங்கள் மதருக்கு சுகர் இருக்குது. காலையில் சுகர் செக் பண்ணுறப்ப என்ன ரேஞ்ச் காட்டுனுச்சு? ஹாஸ்பிட்டல்லேருந்து பேசுகிறீங்களா? இன்னும் 10 மினிட்ஸில் அந்த சுகர் செக் பண்ணுற மிஷினை நீங்கள் ஆஃப் பண்ணணும். இஃப் நாட், இட்ஸ் கோயிங் டு பி பிளாஸ்ட் வித் யுவர் ஹோம். மிஸ்டர் வாசன், நான் என்ன சொன்னாலும் நடக்கும். என்ன சொன்னாலும் 10 மினிட்ஸில் உங்கள் வீடு பிளாஸ்ட் ஆகுனா பிளாஸ்ட் ஆகும். எப்படி புரிய வைக்கிறது? ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் டீ ஸ்டாலில் இருக்கீங்க. உங்கள் பக்கத்தில் ஒருத்தர் டீ சாப்பிட்டு இருக்காரு. அவர் தலை வெடிக்கும்னு சொன்னால் வெடிக்கும். தலை வெடிக்கும். ஹரி அப் மிஸ்டர் வாசன், நீங்கள் ஆல்ரெடி 2 மினிட்ஸ் லேட் பண்ணுறீங்க. இப்போ நீங்கள் 87 km/h ஸ்பீடில் வந்தாகணும். person you're trying to reach is speaking to someone else. You could wait. நீங்கள் அழைக்கும் நபர் வேறு ஒருவருடன் பேசிக் கொண்டிருக்கிறார். மா சுகர் மானிட்டர் எங்கம்மா இருக்கு? ஏன்டா சும்மா கத்திக்கிட்டே இருக்கிற? வீடு சுத்தம் பண்ணுறப்பா வக்கீலில் இருக்க தண்ணியில் விழுந்துருச்சு. எடுத்து அமைத்தி பார்த்தா பட்டன் வேலை செய்யல. அதனால் எல்லாத்தையும் கழட்டி பால் கனியில் காய வச்சுருக்கேன். போய் பாரு. மாடியில் கோர்ந்து காய போட்டு வரதுக்குள்ள இந்த கத்திக்கிட்டு இருக்கிறான்.
அம்மா எங்க? தங்கச்சி வீட்டுக்கு அனுப்பிச்சிருக்கேன். சார், எஸ். ஒரு ½ அன் ஹவர் டீ ஷாப்பில் ஸ்னைப்பர் ஷாட் மர்டர் நினச்சிங்களா? அது சம்மந்தமாக ஒரு க்ளூ கிடச்சிருக்கு. அது சம்மந்தமாக 5 மினிட்ஸில் கூப்பிட்றேன். ஒரு 5 மினிட்ஸ் டிஐஜி கால் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. சார், உங்களை சஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். எதுக்கு? கேள்வி கேட்காதீங்க. ஆஃபீஸில் கன்னை ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு கிளம்புங்க. சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. எதுக்கு? இது என்ன கேள்வி? டிபார்ட்மெண்ட் சம்மந்தப்பட்டிருக்கோம். அப்புறம் எப்படி கண்டுபிடிக்கிறது? நீ நானும் தான் சைபர் கிரைமில் தானே ஒர்க் பண்ணுற. சாஃப்ட்வேர் இருக்குல்ல. இது ஓல்டு வெர்ஷன் சாஃப்ட்வேர். இதன் மூலமாக அவன் என்ன நெட்வொர்க் யூஸ் பண்ணுறான், எந்த ஸ்டேட்டில் இருக்கான்னு மட்டும்தான் நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். சப்போஸ் அவன் 2 or 3 டவர்ஸ்க்கு பக்கத்தில் இருந்தானா அவனோட பர்டிகுலர் லொக்கேஷன் நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். பர்டிகுலராக அவன் அட்ரஸ் கண்டுபிடிக்க முடியாதா? பண்ணலாம். சப்போஸ் அவன் ஆதாரோட அவன் மொபைல் நம்பர் லிங்க் பண்ணியிருந்தானா பண்ணலாம். 195 கண்ட்ரீஸில் அவன் இருக்க மாதிரி காட்டுது. சாஃப்ட்வேரில் ப்ராப்ளமா? அவன் அந்த மாதிரி செட் பண்ணி வச்சுருக்கான். எதுவும் பண்ண முடியுமா? இல்லை. ஒருத்தன் கால் பண்ணுவான். அவன் மூலியமா அவன் நம்பர் ட்ரேஸ் பண்ணி அவனை பிடிக்க முடியாதா? கால் பண்ணுவான்றீங்க? எனக்கு கால் பண்ணல, கண்டிப்பாக இன்னொருத்தன் கால் பண்ணுவான். அப்பெல்லாம் இல்லடி, நீ ஏன் கற்பனை பண்ற? சரி விடு, நீ பண்ணவே மாட்டேன். சாரி 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 சாரி. கால் பண்ணிட்டான். இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? அட்ரஸ் கண்டுபிடிச்சாச்சு. அவன் ஆதாரோட மொபைல் நம்பர் லிங்க் பண்ணியிருக்கான். ஓகே, லெட்ஸ் கோ. வழக்கம்போது நீ தான் ஸ்மார்ட். அதான் நீயே சொல்லிட்டிய வழக்கம் போல நான் வந்து பண்ணி தொலைக்கிற பிங்க் கலர் ஷர்ட் போட்டு வா, பிளாக் கலர் பேண்ட் போட்டு வா, ரெட் மார்க்ஸ் கிளாஸ் போட்டு வா, முக்கியமாக ஹேருக்கு ஜெல் போட்டு வாங்க. broke his leg. என்னடா ஆச்சு? என்ன கத்துற? ஹலோ? தம்பி. சார், இங்கே ரகுமான் வீடு எங்கே இருக்குது? அங்கே இருக்குது சார். அந்த மாடி வீடா? ஆ. தனியாக இருக்கானா இல்லை ஃபேமிலியோட இருக்கானா? தனியாக தான் சார் இருக்காரு. இப்போ யாரும் அவங்க வீட்டுக்கு வந்தாங்களா? இப்போ தான் 3 பேர் வந்தாங்க சார். 3 பேரா? ரகுமான் கால் அட்டன் பண்ணானா? இல்லை, அதே காலில் தான் இருக்குது. அவன் கால் எடுக்கல. கால் அட்டன் பண்ணலன்னு நேரில் வந்துருப்பாங்க. நம்ம ஆப்போசிட் பில்டிங்கிலேருந்து எதோ தெரியுதுன்னு பார்ப்போம். சார் சொல்லுங்க சார். இங்கே இன்வெஸ்டிகேஷனில் இருக்கீங்களா? சார் ஒரு ட்ரக் கேஸ் விஷயமா முனிப்பு ஸ்ட்ரீட் வரல வந்திருக்கு சார். ஏசி கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள் சார். ஓகே சார். நானும் ஒரு இன்வெஸ்டிகேஷனில் தான் இருக்கேன். உங்கள் உதவி எனக்கு தேவைப்படுது. எப்போ வேணாலும் கால் பண்ணுவேன். ரெடியாக இருங்க. ஹலோ?
ரகுமான். This is your chance, am I right? ஏய் இது யாரு? ஓகே மிஸ்டர் ரகுமான், இப்போ நீங்கள் 30 மினிட்ஸில் உங்கள் ஆள் இருக்கிற இடத்துக்கு ஓடி போலேனா 31st minutes யார்கிட்ட பேசுறீங்க? ரிப்ளை பண்ணுங்க ப்ளீஸ். ரகுமான் அங்க இருக்காங்க. ரகுமானுக்கு என்னமா ஆச்சு? நான் பேசுறது கேக்குதா இல்லையாங்க? ரிப்ளை பண்ணுங்க ப்ளீஸ். ஹலோ என்ன சொன்னாலும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வளர்வா பாருங்களேன். பாய்ஸ் எமோஷன்ஸ் பத்தல. இன்னும் ஓகே லிட்டில் பெட்டர். ரஹ்மான கார்னர் பண்ணிட்டாங்க. அவனுடைய கால் கட் பண்ணிட்டாங்களா இல்லை கனெக்டில் தான் இருக்கா? கணக்கில் தான் இருக்குது. மேபி கட் பண்ணலன்னா அவங்க 2 பேரும் ட்ரபிளில் தான் இருக்காங்க. அந்த நம்பர் ட்ரேஸ் பண்ண முடிஞ்சா? நான் முன்னே ட்ரேஸ் பண்ணிட்டேன். அவங்க ஆதாரோட லிங்க் பண்ணல. ஓகே, உங்களால் எது பண்ண முடியும்னு பாருங்கள். நான் டேரெக்டாக போய் அட்டன் பண்ணுறேன். ட்ரை பண்ணுறேன். சீக்கிரம் ஏதாவது பண்ணுங்கள். புதுசாக சாஃப்ட்வேர் ஒன்று டெவலப் பண்ணியிருக்கோம். அதன் மூலமாக இன்னொருத்தர் காலை அட்டன் பண்ணாமலே அட்டன் பண்ண வைக்கலாம். என்ன சொல்கிறீங்க புரியல. எப்படி சொல்கிறதுன்னா, இங்கேருந்து நம்ம ஒருத்தர் கால் பண்ணுறோம், அவங்க அட்டன் பண்ணாமலே அவங்க காலை நம்ம அட்டன் பண்ண வைக்கலாம். ட்ரை பண்ணுங்கள். நாராயணர் ஹவுசிங் போர்ட் பக்ஸில் இருந்து நான் சொல்கிற நம்பரை உடனே கனெக்ட் பண்ணுங்கள். 9360384303. அந்த நம்பரோட என்னோட நம்பரை ஆட் பண்ணுங்கள். இந்த விஷயம் நமக்குள்ளே சீக்ரெட்டாக இருக்கட்டும், கான்ஃபிடென்ஷியல். ஓகே, ரஹ்மானோட கால் கனெக்ட் ஆகிடுச்சு. அவங்க கால் கனெக்ட் பண்ணி தெரியப்படுத்திட்டு அவன்கிட்ட இன்ஃபர்மேஷன் வாங்கணும். Look me, Mr. Raghuman. You have no time for save. 144 முனியப்பன் கழிச்சு சின்ன புது சார். இந்த அட்ரஸில் இருக்க என் ஃபியான்ஸாவை வால்ட் வந்து இன்னும் 1/2 மணி நேரத்தில் காப்பாற்றணும்.
சாரி மிஸ்டர் ரகுமான், அப்படிலாம் முடியாது. யூ லாஸ்ட் 10 minutes, ஸோ யூ ஹாவ் டு சேவ் வித்தின் 20 minutes. 20 minutesல 144 முனியப்பன் குதிச்சு சின்ன புது சேலம். இந்த ரிசல்ட் ரைட். 144 முனியப்பன் ஸ்ட்ரீட், சின்ன புதூர், சேலம். அந்த அட்ரஸில் ஒரு பொண்ணு ட்ரபுளில் இருக்கா. அவளை போய் காப்பாற்றுங்க உடனே. சார் பாய்ஸ் நெட்டு பக்கத்தில் தான் சார் இருக்கேன். 2 minutes ரீச் ஆகிடும் சார். எஸ் சார். பாய்ஸ் கமான் பாய்ஸ். சார் பொண்ணு சேஃப் சார்.